Taste the Daily. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வரும் 7 பேரை சந்தித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் ஆறுதல் கூறினார். பைத்தூர் கல்லுக்கட்டு பகுதிக்கு சென்ற அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயம் அடைந்தவர்கள் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பின் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் மலைப்பகுதிக்கு காலாவதியான மிக மோசமான பேருந்துகளை இயக்கியதால் தான் விபத்து ஏற்பட்டதாக கூறினார். இது நாங்கள் பல முறையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த நிர்வாகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி பஸ் எல்லாம் கண்டம்டான பஸ் எல்லாம் விடாதீங்க. இது மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. இது ஏதோ ஒரு அடியோடு பட்டு போச்சு. ஒரு உயிர் சேதம் இருந்தனாக்கா இது வேதனைக்குரிய விஷயமா இருக்கும். அது வரல இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போகிற பஸ்ஸை ஃபஸ்ட்டு இவங்க தரக்கட்டுப்பாடு செய்யணுன்ற இந்த இடத்துல நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லாத இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி பஸ்ஸு காலாவதியான பஸ்ஸெலாம் எடுத்து அப்புறப்படுத்திட்டு நல்ல பஸ்ஸை விடணுன்னு இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். எரிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய தைப்பூச திருநாளை ஒட்டி 2ஆம் ஆண்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சை, மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இருந்து 50க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டு பந்தய எல்லையை நோக்கி சீறி பாய்ந்தன. வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்கள் கோப்பைகள், கேடயங்கள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. நெல்லை மாவட்டம் புனித லூர்து மாதா ஆலய திருவிழாவை ஒட்டி தங்க தேர் பவனி நடைபெற்றது. கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழா 10ஆம் நாளில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தங்கத்தேரில் ஜொலித்த புனித லூர்து அன்னை மேலதாளத்துடன் ஆயிரக்கணக்கானோர் தங்கத்தேரை வீதிகளில் இழுத்து வந்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு லூர்து அன்னையை வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பேருந்தில் ஆபத்தான முறையில் கல்லூரி மாணவர்கள் பயணம் செய்தனர். திருத்தணி அடுத்த ஸ்ரீனிவாசபுரம் பகுதியில் உள்ள கல்லூரிக்கு செல்ல போதுமான அரசு பேருந்துகள் இல்லாததால் காலை நேரத்தில் ஒரே பேருந்தில் அதிகப்படியான மாணவர்கள் பயணம் செய்யும் நிலை உள்ளது. இந்த நிலையில் ஒரே நேரத்தில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான முறையில் படிகளில் தொங்கிக் கொண்டும் சிலர் ஜன்னல் மீது ஏறி நின்றபடியும் பயணம் செய்கின்றனர். இதனால் மாணவர்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் உருவாகியுள்ளது. விடியா திமுக அரசு மாணவர்களின் உயிரில் அக்கறை செலுத்தி இந்த வழித்தடத்தில் அதிகப்படியான பேருந்துகளை இயக்க வேண்டுமென மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை காவல்துறையினர் பொய் வழக்கு போட்டு 4 பேரை அடித்து சித்திரவதை செய்ததாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டது. ஓசூரை சேர்ந்த கண்ணன் என்பவர் பெரியகுளம் தென்கரையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு காரில் சென்றுள்ளார். அப்போது அவரது கார் காணாமல் போனதால் தென்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து காரை திருடியதாக கூறி வாகம்புலி தெருவை சேர்ந்த 4 பேரை விடியா திமுக அரசின் ஏவல் துறை கைது செய்து சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. காரை திருடியதாக ஒப்புக்கொள்ளுமாறு ஏவல் துறையினர் கடுமையாக தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். தென்கரை காவல் நிலைய ஆய்வாளர் முத்து பிரேம்சந்த், காவலர் சசி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்த புத்தேரி பகுதியில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கழிவறையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட கழிவறை இதுவரை திறக்கப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் கழிவறையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென விடியா திமுக அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் காளைகள் சீறி பாய்ந்ததை ஏராளமான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர்.
கேவிக்குப்பம் அடுத்த நாகல் கிராமத்தில் 64ஆம் ஆண்டு ஸ்ரீ காளியம்மன் திருவிழாவை முன்னிட்டு எருது விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் ஒரு எருது ஒரு சுற்றுக்கு விடப்பட்ட நிலையில் அதிவேகமாக ஓடும் காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதில் முதல் பரிசு 70,000 ரூபாய், இரண்டாவது பரிசு 60,000 ரூபாய், மூன்றாவது பரிசு 45,000 ரூபாய் என மொத்தம் 47 பரிசுகள் வழங்கப்பட்டன. எருது விடும் திருவிழாவில் வேலூர், ஆம்பூர், காட்பாடி மற்றும் ஆந்திர மாநிலத்திலிருந்து 250க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. விருதுநகர் சாத்தூர் அருகே கனிம வள கொள்ளையை தடுக்க முடியாமல் கண் துடைப்பாக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குமாரலிங்கபுரம் அருகில் பெரிய கண்மாயில் விவசாய பயன்பாட்டிற்கு களிமண் எடுக்க அனுமதி பெற்று சுமார் 60 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி கிராவல் மண்ணை சிலர் கொள்ளையடித்துள்ளனர். இந்த முறைகேடு தொடர்பாக தாசில்தார் உள்ளிட்ட 7 பேரை கண் துடைப்பாக பணியிடை நீக்கம் செய்த மாவட்ட ஆட்சியர் 20 அடி ஆழம் தோண்டும் வரை ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாரா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.